ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் வைக்க போகிறோம். நான் முட்டைகோஸ் சாம்பார் கேபேஜ் வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும். எல்லாருமே பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவீங்க. நான் எனக்கு சாம்பார் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பையும் சின்ன பாசிப்பருப்பு குட்டி பருப்பு இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கழுவி கொஞ்சமாக நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் வைப்போம், அதனால கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் 2 பல் பூண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே காயையும் கட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் சாம்பார் தோசை இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் அது நல்லாயிருக்கும் சாம்பார் போட்டு சாப்பிட. அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள். இது நான் அம்மா அரைச்சி கொடுக்குற மிளகாத்தூள் தான். இது தனியா அப்புறம் அது தனியாக மிளகாத்தூள் தனியாக ரெண்டுமே எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சா குழம்பு மிளகாத்தூள். இதுதான் நான் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன். அதை போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் நான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவேன். பெருங்காயம் போட்டுட்டு தண்ணியும் கரெக்டான அளவு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் 2 விசில் மேக்ஸிமம் 3 விசில் வச்சா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 விசில் வச்சிங்க நல்லா குழகுலாம் ஆயிரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு வச்சுருவோம். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறமா அதை இறக்கிட்டு தாளிக்கணும். எத்தனை பேர் வீட்டில் குக்கர் நல்லா பொங்காமல் இருக்கும் அப்படின்னு பொங்காமல் இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல குக்கர் எந்த பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய குக்கர் இந்த குக்கர் பொங்கி ஊற்றிடும். சாப்பாடு வச்சாலும் சரி, சாம்பார் எது வச்சாலுமே பொங்கி ஊற்றிடும். எந்த இது வச்சாலுமே நானும் வாசர்லாம் மாற்றி பார்த்துட்டேன், அது பொங்கிட்டு தான் ஊற்றிட்டுருக்கு. இப்போ நல்லா குக்கரில் பருப்பு வெந்துருச்சு, காய் வெந்துருச்சு. ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மசிச்சு விட்ட மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடு, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு நம்ம வேக வைக்கும் போது சின்ன வெங்காயம் போட்டோம் நல்லாயிருக்கும். அதை லைட்டாக கட் பண்ணிட்டு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். முழுசாக போட்டாலும் சின்ன வெங்காயம் நல்லா தான் இருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு, பெரிய வெங்காயமும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வதக்கி தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதான். அதை கொட்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி போட்டால் நல்லாயிருக்கும். நான் புளி யூஸ் பண்ணல, ஏன்னா நாங்கள் காலையிலேயும் மதியானம் 2 நேரத்துக்கு சாப்பிடுவோம், நைட்டுக்கு வைக்க மாட்டோம். எனக்கு அதுவே கரெக்டாக இருக்கும், அதனால் நான் புளி போடலை. போட்டாச்சு. ஜீரகம் நான் எண்ணெயில் தாளிக்கலை, அப்படியே பருப்பு மேலே குழம்புல மேலே அப்படியே மேலே போட்டு தூவிட்டேன். அதை அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஜீரகத்தோட ஜீரகத்தை இடித்து போட்டாலும் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். எல்லா சாம்பாருக்குமே நல்லா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இப்போ சாப்பாடு போட்டாச்சு. நான் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு சாப்பிடுவேன், நிறைய மொத்தமாக சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான். நல்லா குழம்பு ஊற்றியாச்சு. நான் கருவாடு ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் கருவாடு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கருவாடு போட்டு சாப்பிட போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.